உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பிரியாணி மிச்சம் இருக்கு சாப்பிட்டு போட்டால் தூக்கத்துக்கு வந்து கூப்பிட்டேன் சாமி அவர்கிட்ட போயிட்டு ஒவ்வொருத்தரா போயிட்டு உங்க மூர்த்தியா ஆட்ட ஆட்ட சொல்லு ஒழுகணும் ஆட 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 பாடுறீங்க முத்தம் போலிக்கு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்கணும்? அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும். அடக்க ஒடுக்கம் அந்த தேவ சபையில் அடக்க ஒடுக்கமாக வேண்டும். ஏ அத்தலவே ஏய் அத்தலாதியா அடுத்தது
அடுத்த டவர் கம்பம் டேய் எதுக்குடா அட போடா என் செல்லுக்கு டவர் விட்டு கிடைக்குது நான் மகன் ஒண்ணு பல்லையும் புட்டுடுவேன் ஆடி ஒட்டி தான் பாரு போதிக்கிட்டு சொல்லுடா அம்மா நான் தான் நீ தான் வந்துக்கிறியா எல்லாம் ஹைட் வெயிட் தான் பல்காக்குறா நீ நீ போய் ஐயா கிட்ட காட்டணுமா என்னத்த காட்டுறது அது வேணுமா சொல்ற பூஜை ஓட்ட போல நானும் பரல காட்டு சரிடா நீ காட்ட ஐயா அப்படியே கிளம்பணும் அது கொஞ்சம் அது இட்டு ஜாக்கெட் நோர் பேடே அறிவு கவடி கவடி ஏடி அப்படி சொல்றது ஒத்துக்கிறேன் காட்டாகி புட்டுடா கொடுங்க பாட்டு கரண்டு புடி இல்ல பாடி நல்லா செங்கல் போட்ட டோல் கட்டி மாதிரி இருக்கிறா அங்க பூஜை போட்ட இடத்துல போய் தேங்காய் முடிக்கான்னு பார்த்தா உங்க வாழையை வச்சுட்டு வந்துக்கிறாங்க தேங்காய் அடுத்த நாட்டியம் நீ ஆடு 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 ஐயாவுக்கு அப்படியே சந்தோஷம் சந்தோஷம் அப்படியா ஐயோ கிட்ட வராத பேசணும் ஏண்டா எனக்கு அப்படியே சூடு ஏறும் அப்படியா ஐயோ நீ போறது கூட இல்ல இப்படி புடிச்சு போற போற அது நல்லா இருக்கு
வந்து வெட்டி வச்சுக்கிறேன். காரை ஓடிச்சு கூட விடுறேன். ஆடை முழுது நனைய நனைய மழை அடிக்கிறது நெஞ்சில் ஆசை வெள்ள வழிய வழியாது. நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்கிறது. உனக்கு வந்து வளர்ந்து நின்று கண் படிக்கிறது. ஐயோ அம்மா மத்த வதரவு ஏடா பிள்ளை சொல்லுங்க. ஐயோ மத்த வதரா இதுக்கு மேல நான் கூட கூத்தாட வர மாட்டேன். ஐயோ என் பொண்டாட்டி நான் ஒண்ணு வச்சிருந்தேன். ஐயோ என் பொண்டாட்டி விட்டால விட்டுருவாரு வதரா. என் மாமியார் நான் போன உடனே தொட்டு தொட்டு பாப்பாள். என்னடா என்னது கட்டியம் ஆர்டிஸ்ட் என்னது என் மாமியார் சீதனமா போட்ட மூடப்பட்ட அண்ணா கைது. அண்ணா கயிறு அண்டு போனதுனால உன்னுடைய வார்த்தைகள் தவறாக இருக்கின்றது. என்ன பண்ணுவா அத்துக்கன வெதர் ஆகட்டும் ஆகட்டும். ஐய் அடுத்தது ஆடை முழுது நனைய நனைய மழை அடிக்கிறது நெஞ்சில் ஆசை வெள்ள வழிய வழியாது. நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்கிறது. உனக்கு வந்து மனதில் நின்று சொல்ல மாட்டேன்
எனக்கு ஒரு சாமி பாட்டு பாடல சாமி பாட்டு சாமி பாட்டு பாடல சாமி பாட்டு ஐயோ ஐயோ நீ என்ன கேட்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆகுது நாட்டியம் ஆடல் பாடல் ஆடல் பாடல் அபிநயம் அதானே கோபக்கார மச்சான் கொடுமையும் மச்சான் சரி போகட்டும். நாட்டியமாதிரியே நாட்டியமாதிரியே நாட்டியம் சிறப்பாக இருந்தது. அது மட்டும் போகட்டும். வரும் வெள்ளிக்கிழமை அன்று என் மனைவி இந்திராணிக்கு பிறந்த நாள் விழா நடக்கின்றது. பிறந்த நாள் விழா நடக்கின்றது. அந்த பிறந்த நாள் விழாவுக்கு ஊலகம் சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து இந்த தேவ சபைக்கு கொண்டு வர வேண்டும். ஆமா ஆகட்டும். ரம்பா இந்த 4 பேரும் செல்ல வேண்டும். ரம்பா ஒருவளே செல்ல வேண்டும் மலர்களை பறிக்க. ஊலகம் செல்ல வேண்டும். உலகம் சென்று மூல பாதல் மலை படுத்திக் கொண்டு நம் நாட்டு இந்திராணிக்கு ஆரம்பம் கொடுக்க வேண்டும். ஆமா வெள்ளிக்கிழமை இப்போது சொல்கின்றேன். மலரெல்லாம் பறிக்கின்றேன். மாளிகை கொடுக்கின்றேன். எடுத்து ஒரு நாட்டில் சொல்கின்றேன். சாமி வெற்றியோடு திரும்பி வர எனக்கு எந்த பரிசு இருந்தாலும் என்று இருப்பார்கள். எங்க சொல்ல வேண்டும்? உலகம் சொல்ல வேண்டும். அங்குள்ள பாயசல் மலரெல்லாம் பறிக்க வேண்டும். அந்த மாளிகை துடைக்க வேண்டும். என் நாட்டு இருந்தாலும் வேண்டும் அல்லவா? இருந்தாலும் அந்த இடமோ
அது என்ன இருப்பார்கள் என்ன இருக்கலாம் சொல்ல வேண்டுமா அது எப்படி பண்ண வேண்டும் அகத்தமே கொல்ல 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 வச்சவாரி இருந்தாலும் அடுத்த புற செல்ல வேண்டும் அந்த மலரை பறிக்க வேண்டுமே இருந்தாலும் செல்ல ஆகட்டமே அந்நியனுக்கு அடிபணிய மறுத்து அன்று வீர மரணம் எய்திய வீரபாண்டிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் மொழி செல்வம் கொள்ளைப்படாது என்று பொன்மொழியை காவியமாக
அப்பேற்பட்ட நாடு ஆகிய இந்த மணிப்புரி நாட்டின் இளவரசன் மணிமாறன். எங்கெல்லாம் மதர்மம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் தட்டி கேட்கும் உரிமை உண்டு. தாய் காவலா ஏண்டா கால தாமதம் நண்பா? ஏண்டா கால தாமதம் நண்பா? நல்லா இருக்கிறியா? யாரு என்ன எனக்கு விட்டது ஒரு ஏக்கர் சொத்து. எங்க அப்பா சம்பாதிச்சது மொத்தம் எடுத்தான். ஒரு ஏக்கர் தான் சம்பாதிச்சான். அதுக்கு மேல சம்பாதிக்கல. அந்த ஒரு ஏக்கர் கொடுத்து அவன் செத்து போட்டான். செத்துட்டாண்டியா? எங்க அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறாங்க. ஒரு ஏக்கர் சொத்தை சேட ஓட்டி 2 மாசம் ஆகுது, நாத்து விட்டு 3 மாசம் ஆகுது. அத நடத்தா இல்லையா? நடனம். நான் சம்சாரிங்க. ஆமா நான் சம்சாரி. நான் நடத்தா இல்லையா? நடனடா. ஒண்ணுமே இல்லையா? விடு கிடக்குறான் விடு. நடனம் இல்ல. அது அவர் தான் கேட்கணும். சொன்னாரு அவரு மயிலம். ஆமாங்க. அந்த நடனமா நடத்தலையா? நடனம். சேட ஓட்டி 2 மாசம் ஆகுது, நாத்து விட்டு 3 மாசம் ஆகுதுங்க. ஒரு வாரம் நாடகம் இல்ல. நம்ம ஒரு வாரமா நாடகம் வீட்டுல இருக்கிறோமே. அண்டை வெட்டினாக்கா நாளைக்கு நாத்து எடுத்து நாளைக்கு நட்டுலாமே அப்படின்னு நேற்று காலையில 5 மணிக்கு மம்டிச்சுக்கு தோல்ல போட்டுக்கினேன். கைடிக்கு திடிக்கிட்டு போறாங்க. போய் காலையில குனிஞ்சவன் மணி 1:30 மணி வரைக்கும் 1:30 வரப்பு அண்டை வெட்டுறேன். 1:30 வரப்பு 1:30 வரப்பு அண்டை வெட்டுறேன். என் பொட்டாட்டி இது வரைக்கும் கஞ்சி தண்ணியத்துக்கு வரல. கைனி சாப்பாடு எடுத்துட்டு வரல. அதான் கஞ்சி தண்ணி. சாப்பாடு சொல்லண்டா. அதான் கஞ்சி தண்ணி. சரி கஞ்சி தண்ணி தான். எங்க ஊர் பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா? கஞ்சி தண்ணி தான் சொல்லுவோம். உங்க ஊர் பக்கம் என்ன சொல்லுவீங்க? எங்க ஊர்ல சாப்பாடுன்னு சொல்லுவோம். ஆமா நீ சாப்பாடுறாமல்ல சொல்லுவோம். யார் சாப்பிடுறோம்? யார் சாப்பாடுறோம்? ஆமாங்க. கஞ்சி தண்ணிக்கு வரல. இல்ல மணி 1:30 மணி ஆகுது. நம்ம என் முன்னாடி என்ன சாப்பாடு வரல. பசி மழக்கம் காது அடிக்குது, உடம்புல ஒரு சோறு வைக்குது. கை நட போன கிணத்தாண்ட போன தொட்டி உனக்கு கட்டி வச்சுக்கிறேன். போயிட்டு மோட்டரை கழி விட்டா பழுப்புல தண்ணி வரும். பைப்புல தான் தண்ணி வரும். மோட்டரை கழி விட்டா தொட்டில பழுப்புல ஊத்துது. எங்கடா வரும் தண்ணி? பைப்புல ஊத்துது. அப்படியே கீழே உட்காந்துக்கினேன். 2 கழுவி அள்ளி மூஞ்ச கழுவிக்கினேன். 3 கழுவி தண்ணி அள்ளி குடிச்சேன். பசி அப்பயும் அரல. ஒரே அயலா இருக்குது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் படுத்து எழுந்து போகும் சொல்லிட்டு அந்த குங்குமத்தையில படுத்தங்க. 1 மணி நேரம் தூங்கிட்டேன். மணி 3 ஆச்சுன்னு சாப்பாடு வரலையா? சரி இன்னும் ஒரு கவுண்ட் அண்டை விட்டுட்டு போகும் சொல்லிட்டு போய் மம்டி சொல்றேன். மம்டி ஜுரம் வந்து மம்டி போய் எப்படா சொல்றோம்? மம்டி போய் எப்படி ஜுரம் வந்துச்சு. ஜுரம் வந்துச்சு. மம்டி போய் எப்படி சொல்றேன். சொன்ன முடியல சுத்துது, கத்திக்குது. என்ன பண்றது? கிடுகிடுன்னு கிணத்தாண்ட ஓடி வாழைப்பட்டவன் அர்த்தம் காஞ்சி போன பட்டை தொட்டில நெட்டு மம்டிக்குள்ள கட்டி எத்தனை வந்து டாக்டர் கிட்ட ஓடுற. எதுக்குடா? ஊசி போடுறதுக்கு. எதுக்கு? ஆனா கழுத்துக்கு. மம்டிக்கு போய் சொல்றோம். மம்டியா மம்டிக்கு தரவச்சு மம்டி ஊசி போறதுக்கு போற டாக்டர் ஓடுறாரு. போய் பார்த்தா டாக்டர் எழுந்து ஓடுறாரு. கூட திப்பு திப்புன்னு டாக்டர் ஓட நில்லு நில்லுன்னா என்ன போய் கேட்டாரு. அப்புறம் போய் குச்சிகளை எட்டி என்ன விஷயம் டாக்டர் மம்டிக்கு ஜுரம் வந்துச்சு அப்படின்னா அட பாவி நீ மம்டிக்கு வந்தா மாட்டேங்க என்ன வெட்டத்தான் வந்துட்டு அது பயந்துட்டு ஓடுறாரு. ஜுரம் இது சொன்ன உடனே இந்த ஜுரத்துக்கு என்கிட்ட ஊசி இல்ல மாத்திரை இல்ல மருந்து இல்ல, இதுக்கு ஒரு சுலபமான வழி செய்யணும். என்னடா வழி சொல்லுங்க. உங்க வீட்டு பின்னாடி ஒரே கிணறு இருக்குதான்னு கேட்டாரு. இருக்குது ஐயான்னு. உங்க வீட்டுல மாடு கட்டுற தாமுகம் இருக்குதான்னு கேட்டாரு. அதுவும் இருக்குதுன்னு சொன்னேன். மம்டி புடியில தாமுகத்தை கட்டி அந்த
ஒரே கணத்துல 3 முக்கி எடுத்தா ஜுரம் போயிட்டு அதே போல போய் செய்தேன் ஜுரம் போயிடுச்சுங்க மம்தி மறுபடியும் 1.5 வருஷம் அந்த மட்டுமே ட்ரைனிங் போடுவேன் ட்ரைனிங் போய் குனிஞ்சு இப்படிதான் கொத்த என் முன்னாடி கூற கட்டி விட்டாரான் போட்டு எதிர ஓடி பார்த்தா மாமா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஜுரம் வந்துச்சுன்னா இதுக்குன்னு போய் தொட்டு பாக்குறபடியே அம்மா நெஞ்சில கை வச்சு பாக்குறேன் ஜுரம் அடிக்குது நம்ம டாக்டர் போக கூடாது டாக்டர் வைத்தியம் பண்ணுவான் சொல்லிக்கிறேன் வைத்தியத்தை அதை எடுத்த தாம கவுத்தேன் கட்டினா கழுத்துல சொன்னேன் கவுத்த பிடிச்சீங்க 3 முக்கி எடுத்தா சொல்லிட்டு சொன்ன வைத்தியம் 3 முக்கி எடுத்தா எங்க அம்மா நாக்கு வராங்க அதை எடுத்து போட்டு வருத்தமா லேட் ஆயிடுச்சுங்க நான் சொன்னேன் மந்தி கதா இது நான் தான் ஒரு மந்தி சொல்றேன்னா மந்தியா ஏன்டா காலத்தாம கேட்டா கட்டுக்கதை எல்லாம் விட்டு சொல்றேன். காவியத்துக்கு உதாரணம் என்று சொன்னால் கம்பன் என்று சொல்வார்கள். ஓவியத்துக்கு உதாரணம் சொன்னால் நேர்மைக்கு ஒரு ராஜேந்திரன் ஒரே ஒரு முல்லைக்கொடிக்காக தே கொடுத்தான் பாரிவல்லன். ஒரு புறாவின் உயிரை காக்க வேண்டும் என்று தன் உடம்பையே பரிசா கொடுத்தான் உத்தமன் சிவி சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட நல்லவர்கள் வாழ்ந்துட்ட நாடடா இது நம் நாடு. அந்த தமிழ்நாட்டை எப்படி பாதுகாக்க வேண்டும் தெரியுமா? நாட்டுல நல்லவர்கள் வாழ்றாங்க. உன்ன மேல கெட்டு போன எப்பதான் பஸ்ல வந்து சாப்பிட்டு அப்படி இருக்க இந்த மணிப்பூரி நாட்டை நாம் பாதுகாத்து வருகிறோம். எங்கெல்லாம் அதர்மம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் தட்டி கேட்கும் உரிமை அதர்மம் நடக்குது. எப்படி தெரியுமா? தட்டி கேட்கணும்ப்பா. எப்படி தெரியுமா? எப்படி? தமிழே உயிராகும் தாயகம் உறவாகும் தாயகம் உறவாகும் அன்பான தமிழா தமிழை மறவாதீர்கள். நாட்டின் நகர்வலம் வர வேண்டும். எங்கெல்லாம் அதர்மம் நடக்கின்றதோ அங்கெல்லாம் தட்டி கேட்கும் உரிமை உண்டு. சரி, புறப்பட்டு போகலாம்.